கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நான் என்னும் சிறை இந்த வார்த்தையை இறையியல் வாழ்வியல் பார்வையோடு நாம் இந்த தவக்காலத்திலே தியானிப்போமா? பிறருக்காக வாழ முடியாமல் நம்மை தடுப்பது என்ன? பிறருக்காக வாழ முடியாமல் நம்மை தடுப்பது என்ன? அதுதான் செல்ஃபி கல்ச்சர். இன்று நாம் எங்கு சென்றாலும் முதலில் நாம் முகம் கேமராவில் தெரிகிறதா என்றுதான் பார்க்கிறோம். ஆனால் பிறருக்காக வாழ்வு என்பது நம்மை திரைக்கு பின்னால் தள்ளிவிட்டு மற்றவர்களை முன்னிறுத்துவது. ஒருவர் கடவுளிடம் கேட்டார், ஆண்டவரே, நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் அவரை கூட்டிச் சென்றார். நரகத்தில் மக்கள் ஒரு பெரிய மேசையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். நடுவில் சுவையான உணவு இருந்தது. ஆனால் அவர் கைகளில் 3 அடி நீளமுள்ள ஸ்பூன் கட்டப்பட்டிருந்தன. அவர்கள் உணவை எடுக்க முடிந்தது தவிர அதை வாய்க்கில் கொண்டு செல்ல முடியவில்லை. பசியால் கத்திக் கொண்டிருந்தார்கள். பிறகு சொர்க்கத்துக்கு சென்றார். அங்கேயும் அதே நீண்ட ஸ்பூன்கள். ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஸ்பூனால் எதிரே இருப்பவருக்கு உணவு ஊட்டினார்கள். இது அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுதான் யதார்த்தம். தனக்காக வாழ நினைத்தால் அது நரகம். பிறருக்காக வாழத் தொடங்கினால் அந்த இடமே சொர்க்கம். இந்த சிந்தனையை ஒரு ஆன்மீக தத்துவமாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் மற்றும் ஆழமான உளவியல் உண்மையாகவும் இருக்கிறது. தனக்காக மற்றும் பிறருக்காக என்பதற்கு இடையே இருக்கும் இந்த மெல்லிய கோடுதான் ஒரு மனிதனை மிருகமாக்குவதையும் அல்லது புனிதனாக்குவதையும் தீர்மானிக்கிறது. அந்த மெல்லிய கோடுதான் கடலுக்கும் கரைக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லலாம். இது 3 நிலைகளில் ஆழமாக நாம் பார்ப்போம். தனக்காக வாழ்வது என்பது ஏன் நரகம்? நரகம் என்பது நெருப்பு எரியும் இடம் மட்டுமல்ல, அது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஒரு மனிதன் தனக்காக வாழும்போது அவன் உலகம் அவனுடைய தேவை, அவனுடைய ஆசை, அவனுடைய பயம் என்ற ஒரு சிறிய அறைக்குள் சுருங்கி விடுகிறது. சுயநலம் என்பது ஒரு ஓட்டைப்பானையை நீர் ஓட்டுவது போன்றது. எவ்வளவு சேர்த்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தாகமே ஒரு நரக வேதனை. கத்தோலிக்க பார்வையில் நரகம் என்பது கடவுளிடமிருந்து, அன்பிடமிருந்து பிரிந்து இருப்பது. அன்பு இல்லாத இடத்தில் நான் மட்டுமே இருப்பேன். எங்கே நான் மட்டுமே இருக்கிறேனோ அங்கே நிம்மதி இருக்காது. எங்கே நிம்மதி என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சுயநலவாதி இறந்த நரகத்திற்கு போனார். அங்கே அவருக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அவரை சாப்பிட போன போது அங்கிருந்த கண்ணாடி அவர் முகப்பசியால் வாடுவதை மட்டுமே காட்டியது. அவர் தனக்காகவே தேடி தேடி அலைந்தார். ஆனால் யாரோடு விதையும் பகிர்ந்து கொள்ளாதால் அவர் வயிறு நிறையவே இல்லை. இதுதான் சுயநலத்தின் நரகம். இரண்டாவது, பிறருக்காக வாழத் தொடங்குவது ஏன்? The expansion of love. ஏன்? சொர்க்கம் என்பது மேகங்களுக்கு மேலே இருக்கும் இடமல்ல, அது உறவுகளுக்குள் இருக்கும் ஒரு நிலை, பகிர்வின் மகிழ்ச்சி நிலை. ஒரு மெழுகுவர்த்தி தனக்காக எரிவதில்லை, இருந்தால் அது சீக்கிரம் கரைந்துவிடும். ஆனால் அது பிற மெழுகுவர்த்திகளை ஏற்றும் போது அந்த இடம் வெளிச்சத்தால் நிரம்புகிறது. அந்த வெளிச்சமே சொர்க்கம். வள்ளலாரின் பார்வையை நாம் நினைத்து பார்க்கிறோம், படித்திருக்கிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது வெறும் வருத்தம் மட்டுமல்ல, அது பயிரோடு தன்னை இணைத்துக் கொள்வது, உணர்வோடு இணைத்துக் கொள்வது. மற்றவரின் பசியை தம் பசியாக உணரும் போது அங்கே கடவுள் வெளிப்படுகிறார். பொழுதானே, பயிர்தானே என்றவர் போடவில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஊழிய பார்வை என்ன? வாங்குவதை விட கொடுப்பதிலே அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கொடுக்கும்போது நம் இதயம் விரிவடைகிறது. விரிவடைந்த இதயத்தில் விண்வெளிக்கு நிகரான அமைதி குடியிருக்கிறது. இந்த தவத்தின் இயந்திரவியல், மெக்கானிக் ஆஃப் சொல்றோம். முன்பு பார்த்த நீண்ட ஸ்பூன் கதையை மீண்டும் ஆழமாக நான் சிந்தித்து பார்க்கலாம். நரகத்தில் எல்லோரும் ஏன் ஸ்பூன், ஏன் சாப்பாடு என்று தனக்காக போராடினார்கள். ஆனால் ஸ்பூன் நீளமாக இருந்ததால் எட்டவில்லை, பட்டினி இருந்தார்கள் நரகத்திலே. ஆனால் சொர்க்கத்திலே அங்கே உணவு மாறவில்லை, ஸ்பூனு மாறவில்லை. மாறியது எல்லாம் பார்வை மட்டுமே. எனக்கு எட்டாவிட்டால் என்ன, என் எதிரே இருப்பவருக்கு ஊட்டி விடுவேன் என்று அவர் நினைத்த போது எல்லோருடைய வயிறு நிறைந்தது. உங்களிடம் இருப்பதை வைத்து நீங்கள் சொர்க்கத்தை உருவாக்க முடியாது. உங்களிடம் இருப்பதை யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை வைத்தே சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே பார்வைதான் முக்கியம், இடம் அல்ல.
பார்வை முக்கியம். இதை எப்படி செயல்படுத்துவது? தவக்கால செயல்பாடாக எப்போதும் கண்ணாடியில் உங்கள் முகத்தையே பார்க்காமல் உங்கள் வீட்டின் சன்னலை திறந்து வெளியே பாருங்கள். அங்கே யாராவது ஒரு வாடிய பயிராக நிற்கிறார்களா என்று. இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் நலனுக்காக இல்லாமல் முற்றிலும் இன்னொருவின் புன்னகைக்காக இருக்கட்டும். அந்த நிமிடம் உங்கள் இதயத்தில் ஒரு சொர்க்கம் பிறப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பிறருக்காக வாழும் இதயம் இறைவனின் சிம்மாசனம். பிறருக்காக வாழும் இதயம் இறைவனின் சிம்மாசனம். வாடிய பயிரும் வாழ்ந்த கிறிஸ்துவும். வள்ளலார் ஒரு பயிர் வாடுவதைக் கண்டு வாடினார் என்றால், இயேசு ஒருபடி மேலே போய் வாடிய மக்களுக்காக தம்மையே சிலுவையிலே பாடாக கொடுத்தார். பாடக் கொடுக்கிறார். நல்ல சமாரி ஊமையில் குருவும் லேவியரும் அடிபட்டு கிடந்த மனிதனை பார்த்து விலகிச் சென்றார்கள். ஏன்? இவனை தொட்டால் நான் தீட்டுப்பட்டு போயிடுவேன், என் வழிபாடு தடைபடும் என்று நினைத்தார்கள். ஆனால் சமாரியன் நினைத்தான், நான் இவனுக்கு உதவாம போனால் என் கதி என்னவாகும்? கத்தோலிக்க பார்வையிலே பிறர் என்பது இந்த இரத்த உறவு மட்டுமல்ல, யார் ஒருவருக்கு உதவி தேவையோ அவர்தான் பிறர் அயலாம். நாம் நினைக்கிறோம் அடுத்திருப்பவர் என்பது நமக்கு பக்கத்தில் இருப்பார் என்று நினைப்போம். இல்லை, யாருக்கு உதவி தேவையோ அவர்கள். இன்று நாம் வாடிய பயிரை பார்த்தால் ஐயோ பாவம், ஐயோ பாவம் என்று ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டு நகர்ந்து சென்று விடுவோம். அது இரக்கம் அல்ல, அது வெறும் உணர்ச்சி வசப்படுதல். அது ஒரு நாடகம், அது ஒரு நடிப்பு. தவக்கால செயல்பாடு. நாமும் பிறருக்காக வாழ வேண்டும். பிறருக்காக வாழ்வது என்று பெரிய சொத்துக்களை கொடுப்பதல்ல, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். 3 வழிகளை நாம் தியானிக்கலாம். உன் நேரத்தை விளங்குதல். இந்த பணத்தை விட விலை உயர்ந்தது நேரம். நிறைய பேர் நேரத்தை மதிப்பதில்லை. ஒருவர் துக்கத்தில் இருக்கும்போது அவரோடு உட்கார்ந்து அவரோடு பேசுவது, காது கொடுத்து கேட்பதுதான் நீங்கள் அவருக்கு செய்யும் பெரிய தர்மம். அடுத்ததா கூர்ந்து கவனித்தல், சென்சிட்டிவிட்டி. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடின என்பதில் அந்த பயிர் வாடுவதை கவனிக்கும் கண் வள்ளலார் இருந்தது. நம் வீட்டில் இருப்பவர்கள் பக்கத்து வீட்டார் வாடிப்போய் இருக்கிறார்களா இது பார்க்க தொடங்குவோம். நிறைய பேர் கண்டுக்கிறதில்லை. இந்த நோயை கண்டு கொள்ளாத தன்மைதான் பெரிய பெரிய கொடிய எல்லா நோய்களை விடக்கூடிய ignoring the person. மூன்றாவதாக சுயநலத்தை ஆஃப் செய்தல். ஒரு பேருந்தில் ஒரு சீட் காலியாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, ஓடி போய் உட்காருவது சுயநலம். அந்த சீட்டை முதியவருக்கோ அல்லது குழந்தையோடு இருக்கும் தாய்க்கோ விட்டுக் கொடுப்பது புனிதத்தனம். கத்தோலிக்க வாழ்க்கை என்பது அந்த பேருந்து இருக்கையை விட்டுக் கொடுப்பதில் தொடங்குகிறது. பிறருக்காக வாழும் மனம் என்பது ஒரு நாளில் வராது. அது ஒரு தவக்கால பயிற்சி. அதனால்தான் 40 நாட்கள். இயேசுவின் சிலுவை என்பது மற்றவர்களுக்காக திறக்கப்பட்ட கைகள். நாமும் நம் கைகளை மற்றவர்களுக்காக திறப்போமா அன்புக்குரியவர்களே? மேக்ஸ்மிலியன் கோல்பே என்று சொன்னார், உனக்காக நான் என்று சொன்னார். 2ஆம் உலகப் போரின் போது நாஜி வதைக்கும் முகாமில் ஒரு கைதி தப்பி ஓடினார். அதற்கு தண்டனையாக 10 பேரை தேர்ந்தெடுத்து பட்டினி போட்டு சாகடிக்க முடிவெடுத்தார்கள். அதில் ஒரு மனிதன், ஐயோ ஐயோ என் மனைவி பிள்ளைகள் இனி யார் கவனிப்பார் என்று கதறினான். அப்போது எவ்வித உறவுமில்லாத புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே முன் வந்து, இவருக்கு பதில் நான் சாகிறேன் என்று தன் உயிரை மறைக்கிறார். இவருக்கு பதில் நான் போகிறேன் என்றார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு இல்லை என்று யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை வாழ்வாக்கினாரே மேக்ஸ்மிலியன் கோல்பே. நாம் உயிரை கொடுக்க வேண்டாம் மேக்ஸ்மிலியன் கோல்பே போல, ஆனால் பிறரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள நாம் நேரத்தையாவது கொடுக்கலாமே. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். வாடிய பயிரின் முகத்தில் இயேசுவை கண்டார். ஒருமுறை அன்னை தெரேசா திருவுரத்தில் புழுக்கள் அழிந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தூக்கி வந்து பணிவிடை செய்கிறார். அதை அடிக்கடி நாம் தியானித்திருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அருகில் இருந்தவள் அருவருப்படைந்த போது அன்னை தெரேசா சொன்னார், இவருடைய முகத்தில் நான் இயேசுவை பார்க்கிறேன், இவருடைய முகத்தில் நான் இயேசுவை பார்க்கிறேன். இன்று பலர் இயேசுவே உமக்காக எதையும் செய்வேன் என்று ஜெபிக்கிறார்கள். இயேசுவே எதை வேண்டாலும் செய்வேன். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மின் விளக்கு பல்பு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒரு கடுகு மிளகு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இயேசு சிலுவையில் தாகமாக இருந்தபோது திராட்சை ரசம் கொடுக்கப்பட்டது. நாம் தாகமாக அயலானுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். விளியத்தில் அப்பம் பெருகிய ஒரு புதுமையை ஒரு மாற்று பார்வையாக நாம் பார்க்கிறோம். 5000 பேருக்கு இயேசு உணவளித்த புதுமையில் ஒரு சிறுவன் தன்னிடம் இருந்த 5 அப்பங்களை மீன்களையும் கொடுத்தான்.
அந்த சிறுவன் நினைத்திருந்தால் 5000 பேருக்கு இது எம்மாத்திரம், நானே சாப்பிட்டு விடுவேன் என்று சுயநலமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் கொடுத்த கொஞ்சம் இயேசுவின் கைகளிலே அதிகமாய் மாறுகிறது. அவன் கொடுத்த கொஞ்சம் இயேசுவின் கைகளிலே அதிகமாய் மாறுகிறது. நம்மிடம் இருப்பதே குறைவு என்று நினைக்கலாம். ஆனால் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது புனிதமானதாக மாறுகிறது. அதை இந்த 3 நிலைகளிலே நாம் தியானிக்கலாம். உண்டு ஜெபத்தின் வழி. நமக்கான குடும்பத்திற்காக ஜெபிப்பதை விட நாம் இருக்கும் ஒரு நபருக்காக அல்லது இந்த உலகில் மிகவும் கைவிடப்பட்ட ஒருவருக்காக நாம் ஜெபிக்கலாம். பகிரும் வழியிலே வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடின என்பதற்கு ஏற்ப உங்கள் அலுவலகத்தில் அல்லது தெருவிலோ அமைதியாக சோகமாக இருக்கும் ஒருவரிடம் அவருக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த ஒரு வார்த்தை ஒரு வாடிய பயிருக்கு ஊற்றப்படும் தண்ணீராக இருக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளை அல்லது செயலை, உதாரணமாக மொபைல் பார்ப்பது, பிடித்த உணவு என்பதை ஒரு நாள் தியாகம் செய்து அது நேரத்தையோ அல்லது சேமிப்பையோ ஏழைகளுக்கு வழங்கலாம். அது தியாகத்தின் வழி. நாம் இறக்கும் போது நாம் இதை சேர்த்தோம் என்று உலகம் கேட்கும். ஆனால் கடவுளோ, நீ எத்தனை பேருக்கு உணவளித்தாய், எத்தனை பேரை தேற்றினாய், எத்தனை பேரை பாதுகாத்தாய் என்று கேட்பார். உலகம் வேண்டுமானால் எதை சேர்த்தாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டவர், நீ மக்களுக்கு எதை கொடுத்தாய் என்று கேட்பார். ஆண்டவரில் இந்த வழியாக, ஜெபத்தின் வழியாக, பகிர்வு வழியாக, தியாகத்தின் வழியாக நாம் இறைவனுடைய மக்களாய் வாழ்வோம். இது இன்னும் அதிகமாக ஆழமாக இந்த வார்த்தையின் வழியாக தியானிப்போமா? மன்னிப்பின் மழையும் மனிதத்தின் வளர்ச்சியும். தனிமையின் நரகம், தாராளத்தின் சொர்க்கம். தனக்காக வாழும் குறுகிய வட்டத்தில் தனிமை என்னும் நரகம் துளிர்க்கின்றது. தனக்காக வாழும் குறுகிய வட்டத்தில் தனிமை என்னும் நரகம் துளிக்கிறது. நான் எனும் சிறையில் பூட்டிய இதயத்தில் நாளும் அமைதி கருகி தவிக்கிறது. நான் எனும் சிறையில் பூட்டிய இதயத்தில் நாளும் அமைதி கருகி தவிக்கிறது. வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற வள்ளலார் வழிநடப்போம். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற வள்ளலார் வழிநடப்போம். வாழிடம் உயிரின் துயிரினை துடைக்க வாழும் கிறிஸ்துவாய் நாம் உருவெடுப்போம். வாழிடம் உயிரின் துயிரினை துடைக்க வாழும் கிறிஸ்துவாய் நாமும் உருவெடுப்போம். இறைவனின் டெலீட் மனிதனின் செருக்கு. இறைவனின் டெலீட் மனிதனின் செருக்கு. குற்றத்தை மன்னித்து கடலில் எறிந்தார். கோபத்தை அடக்கி அன்பை தந்தார். இறைவன் டெலீட் செய்த பாவ கோப்புகளை இன்னும் நாம் ரீசைக்கிள் பின்னலா தேடுவது. இறைவன் டெலீட் செய்த பாவ கோப்புகளை இன்னும் நாம் ரீசைக்கிள் பின்னலா தேடுவது. 1000 தாளந்து கடனை அவர் தள்ளுபடி செய்ய அயலான் செய்த சிறு பிள்ளைகளுக்கு கழுத்தை பிடிக்கிறோம். 1000 தாளந்து கடனை அவர் தள்ளுபடி செய்ய அயலான் செய்த சிறு பிள்ளைக்கு கழுத்தை பிடிக்கிறோம். கடவுள் நமக்கு அளித்த கனிவான மன்னிப்பை கசப்பு என்னும் பேக்கப்பில் நாம் சேமிக்கிறோம். கடவுள் நமக்கு அளித்த கனிவான மன்னிப்பை கசப்பு என்னும் பேக்கப்பில் நாம் இன்னும் சேமிக்கிறோம். மாறும் உலகம், மலரும் சொர்க்கம். நீண்ட ஸ்பூன்களால் நமக்கு நாமே ஊட்டினால் நிரம்பாத வயிறோடு நரகில் வாழ்வோம். நீண்ட ஸ்பூன்களால் நமக்கு நாமே ஊட்டினால் நிரம்பாத வயிறோடு நரகில் வீழ்வோம். எதிரே இருப்பவன் பசியினை தீர்த்தால் இருப்பதே பாலைவனம் என்றாலும் சொர்க்கம் காண்போம். எதிரே இருப்பவன் பசியினை தீர்த்தால் இருப்பதே பாலைவனம் என்றாலும் சொர்க்கம் காண்போம். சுயநல சூரை பிடித்து தள்ளுவோம். சுற்றம் தழுவும் சன்னலை திறப்போம். சுயநல சுவரை இடித்து தள்ளுவோம். சுற்றம் தழுவும் சமலை துறப்போம். உள்ளத்தில் இருக்கும் ஈகோ வைரஸை ஒப்புரவு என்னும் மருந்தால் வேறறுப்போம். உள்ளத்தில் இருக்கும் ஈகோ வைரஸை ஒப்புரவு என்னும் மருந்தால் வேறறுப்போம். மன்னிக்க தெரிந்தவன் மனிதன் அல்ல, அவன் மண்ணில் உழைவிடும் இறைவனின் நிழல். மன்னிக்க தெரிந்தவன் மனிதன் அல்ல, அவன் மண்ணில் உழைவிடும் இறைவன் நிழல். பிறருக்காக வாழத் துடிக்கும் ஒரு இதயம், அதுவே விண்ணகம் வந்து வீற்றிருக்கும் புனித கருவறை. பிறருக்காக வாழத் துடிக்கும் ஒரு இதயம், அதுவே விண்ணகம் வந்து வீற்றிருக்கும் புனித கருவறை. நான் என்று சொல்லும் போது இதயம் சுருங்குகிறது. நாம் என்று சொல்லும் போது உலகம் விரிகிறது. நான் என்று சொல்லும் போது இதயம் சுருங்குகிறது. நாம் என்று சொல்லும் போது உலகம் விரிகிறது. வாடிய பயிரை கண்டு நீ வாடினால் உன் இதயத்தில் இறைவன் வந்து குடியேறுகிறான். வாடிய பயிரை கண்டு நீ வாடினால் உன் இதயத்தில் இறைவன் வந்து குடியேறுகிறார். பிறருக்காக வாழ்வதே வாழ்வு, மற்றவை மண்ணுக்கு இரையாகும் சாவு. பிறருக்காக வாழ்வதே வாழ்வு, மற்றவை
மற்றவை மண்ணுக்கு இரையாகும் சாவு. சுயநலம் மறுப்போம். இறைவனுடைய மகிமையிலே மாட்சியிலே உயிர்ப்பின் மக்களாய் வாழ்வோம்.